இன்றைக்கு அநேகர் தங்களுடைய வாழ்க்கையிலே தேவனிடத்திலிருந்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியாமல் சில தடைகள் அவருடைய வாழ்க்கை இருக்கிறதை பார்க்கிறோம். அதிலே சில தடைகள் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது காரியம், யோசுவா 3:5 படி நாம் நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். நாம் நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளும் பொழுது நாம் தேவனுடைய அற்புதங்களை வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியும். இரண்டாவது காரியம் 2 படி நாம் ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்படி என்று சொன்னால் நாம் தேவனிடத்திலே பேசுகிற மக்களாய் இருக்க வேண்டும். அப்ப நாம் ஜெபிக்கும் பொழுது நாம் தேவனுடைய அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். மூன்றாவது காரியம் மத்தேயு 13:58 படி நாம் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் விசுவாசம் இருக்கும் பொழுது நாம் தேவனுடைய அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். பரிசுத்தம் என்று சொல்லும் பொழுது அது நம்முடைய குணாதிசயத்தின் அடிப்படையில் இருக்கிறது. ஜெபம் என்று சொல்லும் பொழுது நம்முடைய உறவின் அடிப்படையில் இருக்கிறது. விசுவாசம் என்று சொல்லும் பொழுது நாம் யாரை சார்ந்திருக்கிறோம். எனவே பரிசுத்தப்படுத்திக் கொள்வோம், ஜெபிப்போம், விசுவாசிப்போம், தேவனுடைய அற்புதங்களை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.